ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சுட சுட சாதம் சமைச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சுட சுட மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. மசாலா அரைச்சி வச்சு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து நாளைக்கு நம்ம சேனலில் வரும். இந்த கிரேவி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கிரேவி வந்து சமைச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட ரசம் வச்சுருக்கேன். இந்த எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரசம் கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். நீங்கள் எத்தனை வகையான சமையல் சமைச்சாலும் சரி, டிஃபனாக இருந்தாலும் சரி, சாதமாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ரசம் வேணும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இந்த ரசம் இல்லைன்னா வீட்டில் கண்டிப்பாக எங்களுக்கு சண்டையே வந்துடுங்க. அந்தளவுக்கு ரசப்பிரியர். எவ்வளோ தான் டிஃபன் செஞ்சுருந்தாலும் இவ்வளோண்டு ஒரு பிடி அளவு சாதம் போட்டு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் அவருக்கு வந்து ஃபுல்ஃபை ஆன மாதிரி இருக்கும். அவருக்காகவே நாங்கள் வந்து ரசம் வச்சுருவோம். இது மாதிரி உங்கள் வீட்டில் ரசப்பிரியர் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரசம் இல்லைன்னா வீட்டில் சண்டையும் வந்துடும். அது மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து சண்டே சமையல் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து முகூர்த்த நாளுங்கிறதுனால பார்த்திங்கன்னா வெளியில் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. அதனால் நாங்கள் கிளம்புறதுனால பார்த்திங்கன்னா வீடியோ எதுவும் எங்களால் ஷூட் பண்ண முடியல. சிம்பிளாக எடுத்ததை மட்டும் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசத்துக்காக உங்கள் வீட்லேயும் சண்டை வந்துருந்தால் கண்டிப்பாக அதையும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.